இம்ரான் vlogs ஊட்டி சீரீஸ். இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களோட சேர்ந்து ஊட்டிக்கு பையனா ஒரு பாத யாத்திரை போறோம். அதுக்குரிய vlogs இப்ப நீங்க பாக்குறீங்க. இப்போ யார் யார் நம்ம கூட இருக்கான்னு பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே வா நின்றா டாடி டாடி. அப்புறம் இது யாருன்னு தெரியும், ஆட்கள்லாம் பார்க்க புதுசா இருப்பாங்க, எல்லாம் நம்ம பயலுக்கு தான். ஓ அப்படியா விஷயம். இவர் பாத்தீங்கன்னா சோலோ பாலாஜி, இவர் பாத்தீங்கன்னா தனுஷ். இவங்க இந்த டீம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான டீம். இந்த வாட்டி எங்களுக்கே தெரியல இப்படி ஒரு டீம் வந்து மாட்டி போட்டு மாறிட்டோம், எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். ரைட்டு, ஓகே, ஊட்டி நோக்கி கிளம்புவோம். எங்க போறீங்க? ஊட்டி போறேன். ஊட்டி போறீங்க? என்னை விட்டு போறீங்க ப்ரோ? ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ மூஞ்சிய மறைக்கிறீங்க? இப்படி மறைச்சாதான் ப்ரோ நான் காட்டுவேன். என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் ப்ரோ கண்டராக இருக்கு? கிளாஸ்கார எப்போ பாப்பாங்க? ஐ டோன்ட் கேர் ப்ரோ. அழகா இருக்கீங்க ப்ரோ நீங்க. ஒரு வண்டிக்கு எத்தனை ரைடர்ஸ்? 3 பேர் க்ளோஸ் பண்றீங்க. ட்ரிபிள்ஸ். ஆமாம் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தத்தநேரி சுடுகாட்டு காளி கோயிலில் இருக்கோம். வழக்கம் போல் இங்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. என்ன ஏன் இப்படி பார்க்குறீங்க? சர்க்கஸ் கட்டுற மேன். ஏசி வேணும்ட்டு இப்ப ஏசி வேணான்ற. வாங்க 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 கிளம்புவோம். மணி பாத்தீங்கன்னா மணி எத்தனை? மணியை காமிச்சு ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:52. கரெக்டாக நாங்கள் 4 மணிக்கெல்லாம் ஊட்டியில் இருக்கோம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எனக்கு ப்ரோ நான் காட்டின போஸ்ட் அசிங்கமே அவன் தூக்கிட்ட. ஏய் எனக்கு ஹெல்மெட் நான் தான் இப்போ போஸ்ட் ஸ்டோரி போடுவேன். அதெல்லாம் கிடையாது, நீ ரைடரா இருந்து நான் சும்மா உட்காந்தாலும் ஸ்டோரி போடுவேன். போட்டோகிராஃபர். ஐயோ மறந்தே போயிட்டேன்டா. டேடிடா தழும்ப 998. ஆட்டுங்க ஆட்டுங்க. தப்பாக்குதுண்ணா. டேஸ்ட் பாருங்க. இதை எப்படி காசு கொடுக்க வாசலாம் போட மாட்டீங்களா? என்ன ரெடி இருக்கீங்க? குண்ணா வரைக்கும் வா. 8 நண்பா. வண்டியை ஒட்டி படிச்சுக்கிறோம். எடுப்போம். தொடச்சிட்டு இருக்கேன். வீட்டுல ஏற்கனவே மானக்கேட கட்டிட்டு இருக்காங்கடா நீ. இப்போ வீடியோ போஸ்ட் திடீர்னு உங்க வீட்டுல பாத்துறேன். என்ன ஆகும்? வீட்டுல நீ சூட்டு அடிச்சுருவாங்க. யாரு நீங்க? மாடு எடுத்து என்னடா அதுக்குள்ளே கண்ணு சிவப்பாயிருச்சு. நான் பண்ண சிவப்பாயிருச்சு கண்ணு ஃபுல்லா. எத்தனை இடா வந்தீங்க அப்படி? ரைடரா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரைடரா மாறிடுவேன். வாய்ப்பில்லை ராஜா. நான் வரேன். நம்ம போறோம். 1 hour later. எங்க வந்து நிக்கிறோனே தெரியல. ஏதோ நடு ரோட்ல ஹைவேஸ்ல டார்ச் முடிச்சு நிக்கிற மாதிரி நிக்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம பழனி வழியா வந்து மாத்தி வந்துச்சு ரோடு, அதுல வந்துட்டோம். நம்ம நண்பர்கள் 2 பேர் பையனா பைக்ல சல்லுண்டு கரூர் போயிட்டாங்க. அதனால மறுபடியும் அவங்க மாத்தி வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க பாத்தீங்கன்னா அது பக்கத்துல ஒரு இடத்துல நிக்கிறோம். அவங்க எங்களுக்கு இருந்து ஒரு 10 கிலோ கொஞ்சம் கோலாரா தான் நிக்கிறோம். அவங்க வந்து நிப்பாட்டி ரேட் எவ்வளவு கேட்க போறாங்க. ஒரே அசிங்கமா. அவங்க வரட்டும். நிறைய ரூட் பையனா இதுல என்னன்னு தெரியல, மாறி மாறி டைவர்ட் பண்ணி விடுது. கரெக்டான ரூட்டா என்னன்னு தெரியல கைஸ். நாளைக்கு காலைல ஊட்டி போய் சேர்ந்தா சரி. நண்பா என்ன நண்பா? நண்பர்களே, கோயம்புத்தூர் போறதுக்கு ஏதோ ஒரு வழி மேப் காமிச்சிச்சு நண்பர்களே. ஆனா கடைசியில வந்து பார்த்தா ரோடு இப்படி இருக்கு. என்னவா? அதான் அந்த ஹைவே தானே, அந்த ஹைவே தானே.
இவன் ஒருத்தே இல்ல இந்த மூணாவது ரோடு அதுல வந்து அதை ஜாயின் பண்ணி வாயேன். போறீங்க என்னமோ வழி சொல்றேன் வா வா. ஏய் அங்க பாரு அந்த வண்டி மட்டும் எப்படா போச்சு? வேண்டா ஒண்ணு அதுல வரணும் இல்ல இதுல ஜாயின் பண்ணணும்டா போடா. ஏய் அவர் அப்படி போய் அதுல வழி அது பாதாண்டா போடா போய் ரைட்ல போடா. गाइस என்னமோ தெரியல நாளை காலைல போய் நான் மூடிட்டு போயிரலாம். இல்ல ஒரு நிமிஷம் வரேன் அங்கேயும் மண்ணு போட்டு வச்சிருக்காங்க. திருப்பி இடம் இருக்குடா லெஃப்ட்ல. ஏய் இருடா நிக்கிறான்டா. நாங்க பாத்தீங்கன்னா ஊட்டி போனோம். மேப் பாத்தீங்கன்னா பழனிக்கு முன்னாடியே இந்த சுத்தி விடுது. என்ன ரூட்னே தெரியல. பாய் ரூட்ல ஹைவேஸ்ல கல்ல தூக்கி வச்சிருக்காங்க. ரோட காணோம். சொல்லுங்க ப்ரோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கிட்ட வார்த்தை தான் வருது சும்மா இரு. சோலோ என்ன நினைக்கிறீங்க? தூங்க என்னமா பண்றாங்கடா அவங்க? ஸ்லோ ஏய் என்னடா இவ்வளோ இருட்டா இருக்கு ரோடு? ஹைவே மாடி நீ போய் பாப்போம். ஏய் கல்லு மயக்க இருக்குடா பாத்துக்கடா. இந்த சொன்ன கல்லு இருக்குல்ல. ஆமா கீழே இறங்குது போறடா வழி. One eternity later. பட்டாக்ஸ் எல்லாம் எரியுதா? போய் மேல உட்கார்ற. ஏன்டா மண்டை சிக்கிச்சா? கைஸ் எப்படி இருந்துச்சு கைஸ் உங்க அருமையான பயணம்? முடியல. மூக்குதாயா உழுவுது. ஆமா ஏய் உள்ள 2 பேர் ராவில எழுப்பி விடுறா. லாஸ்ட் டைம் நாங்க வால்பாறை வரும்போது திடீர்னு யதார்த்தமா நிப்பாட்டின ஸ்பாட் தான் இந்த ஸ்பாட். அதே மாதிரி இந்த வாட்டி இங்க நிப்பாட்டிருந்தோம். சரி யாரும் வண்டியில எங்கேயும் போயிடாதீங்க. இல்ல பேசல கொடூரமா பைக் பயலுங்க என்னமோ மெசேஜ் போட்டு தாக்குனேன். அவசரப்பட்டு பைக் எடுத்துட்டு வந்துட்டோம். ரொம்ப அவதிப்படுறாங்க. மூக்கு ஒழுகுது. இதுல சொல்ற பெரிய ரைடர் லடாக் போய் நொட்டு வேண்டு. இதெல்லாம் ஓட்டக்கு லைட் இல்லடா. நீ வேற வண்டியை 90 மேல ஏத்த மாட்டான்டா. நீங்க எவ்வளவு வந்தீங்க டாப் ஸ்பீடு? 120 போனேன்டா. அது மேல ஏற மாட்டேங்குது வண்டி. ஏய் முதல்ல செயின்ல படிக்கணும்டா. அடிக்கணும் அது வேற தேடணும். இவன் என்ன நான் சரின்னு சொல்லிட்டு பறந்த என்கிட்ட வந்து ஒட்டி வந்தேன்னா இது அடி ஒரு இடத்துல அங்கிட்டு போயிருக்கியா? எங்கிட்ட அவன் ஆளை காணோம். நானும் பறந்து வந்துட்டு இருக்கேன். ஏய் டீ இருக்கான்னு கேளுடா. அப்படியா? டே அப்பனா சேஞ்ச் பண்ணிருக்கடா. அங்க இடக்குமாடா. இல்லடா இப்ப ஓட்றதுல நான் இப்போதான் 50 கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன். என்ன 100 ஓட்டுனியா? நான் ஓட்டிடுவேன்டா. நம்ம 2 பேரும் வண்டி மாறுவோமா? டைம் இல்ல. The next day. இப்ப நம்ம கோயம்புத்தூர் வந்தோம். அந்த காரணம் சொல்லுங்க. தெரியலையா? டிப்ரெஷனா இருந்துச்சு. ஊட்டி போற பிளான்ல இப்ப கோயம்புத்தூர் வந்தோம். நீங்க சொல்லுங்க. டிப்ரெஷனா? வீட்ல டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனால ஓடி வந்தீங்க. ஆக்சுவல் பிளான் படி நம்ம டைரக்டா ஊட்டி போயிருக்க வேண்டியது. நம்மள கூட இன்னொருத்தர் பையனா ஜாயின் பண்ணிக்க. அப்படி தள்ளிக்க. அப்படியே வந்தாரு. இவரை நீங்க அவர் பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி சித்திரை திருவிழா சீரீஸ்ல பாத்துப்பீங்க. அவரை பிக்கப் பண்ற கண்டிதான் பையனா இங்க நம்ம வந்திருக்கோம். நண்பா ஃபுல் ரைடர் மூடா கிளம்புவோம். டாடி பாத்தீங்கன்னா முக்கியமான வேலையை முடிக்க போயிருக்காரு. என்னடா குப்பமே கேட்க பர்ஸ் எடுத்து வச்சு கையில. லைசன்ஸ் இருக்காடா உன்ட்ட? இல்ல அவ்வளவு சின்ன பையன் நினைச்சவனே. ஆஹா தெரியுமா நண்பா? இல்ல இனிமேக்கு ரைடர் வண்டி கொடுக்குறியா? அலர் கோயில் ரைடர். ஐ எம் ஆல்சோ அலர் கோயில் ரைடர். என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ரைடர் போனது அலர் கோயில் ஹில்ஸ்ல தான். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாருங்க. ஒன் லாஸ்ட் ட்ரிப் வித் நண்பர்கள். ஆக்சுவல் பிளான் படி நம்ம காலேஜ் பசங்க, அதாவது நம்ம கிளாஸ், அதாவது நம்ம வால்பாறை பாய்ஸோட வந்ததுதான் இந்த பிளான் இருந்துச்சு. சில பல உழப்பல் சொதப்பல்ஸ்க்கு அப்புறம் அப்படியே பிளான் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வேற ஒரு கேங் கூட அப்படியே ஜாயின் எடுத்தாச்சு. உழப்பல் பாய்ஸ் தான் இருக்காங்க. ஏன் இப்படி இருக்காங்க தெரியல. ஏதோ நம்மளுக்குலாம் வேலை வெட்டி இல்லாத மாதிரி அவங்களுக்குலாம் வேலை வெட்டி இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு மேல டிலே ஆச்சுன்னா நான் ஊர்ல இருக்க மாட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிருப்பாங்க. கைஸ் இதுக்கப்புறம் பெரிய போறோம். கைஸ் எல்லாமே எடுத்தாச்சுடா. நானே இதுக்கு எடுத்துக்குவா என்ன எடுக்க? என்ன இதுதான் நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு போடுறதுக்கு.
பெரிய ஒண்ணா இது ஒண்ணு, இது ஒண்ணு, தலைக்கு ஒண்ணா, தலைக்கு ஒண்ணு, இது ஒண்ணு, உள்ளது போட்டிருக்கியா? இவ்வளவு போட்டு நடுங்கி சார வர வழியில அருமையான கிளைமேட் கைஸ். இப்ப கூட சில்லுன்னு இருக்கு. இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் கிட்ட இருக்கோம். சிங்காநல்லூருக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. போறோம். போய் பாத்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிக்க இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்கு ஊட்டிக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் ஊட்டி போறேன் கைஸ். இது வந்து செகண்ட் டைம் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம். இதுவரையும் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் நிறைய வாட்டி. ஆனா எங்கேயும் ஊட்டி அதெல்லாம் போனதில்லை. ஐயோ அப்படி கும்பல மணி மாதிரி இருக்குதா கைஸ். என் கூட ஒரு லேடிஸ் இருக்குன்னா நம்ப மாட்டீங்க. பாருங்க அப்படியே தான் இருக்கு. ப்ரோ ஃபங்கு மலைய சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஓகே ஃபைனலா பாத்தீங்கன்னா வேற லெவலான மதுரையில இருந்து கிளம்பி ஊட்டி வரையும் பாத்தீங்கன்னா இன்னும் வரல. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தாண்டி நம்மளோட பிளாக் டெண்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிக்கிறோம். நம்ம நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி கார்ல வராங்க. நாங்க 2 பேரும் அடிச்சு பாத்தீங்கன்னா பைக்ல வந்தாச்சு. கார்ல வரீங்களா வேமா வராங்க, பைக்ல வராங்க வேமா வந்தோம். என்ன பண்றாங்க? என்னடா உளர்ற? என்னடி சொல்ற? என்னடா அது? காய்ஸ் கடையில இருந்து சாஸ் ஆட்டே போட்டிருக்காங்க. நண்பா எப்படி நேக்கதி விட வரு எப்படி இருந்துச்சு உங்க பயணம்? நல்லா இருந்துச்சு. என்ன வண்டிதான் ஓட்ட முடியல காய்ஸ். நான் ஒரு ப்ரோ ரைடரு. மதுரையில இருந்து போனேன்னா அலர்கோயில் மட்டும் தான் என்னோட மேக்ஸிமம் ரைடர். நார்மல் வண்டியா இருந்துச்சுன்னா ஓகே. ஆரம் செய்யும் உங்களுக்கே தெரியும். என் வண்டிக்கு தேவைடா, என் வண்டிக்கு தேவைடா. உன் வண்டி அதுக்கு மேல யாத்தி என் வண்டில இருந்தா அப்படி இது பரவாயில்ல. இந்த அவ்வையார் நடக்கும் பாத்தியா, அது மாதிரிதான் நடக்கும் என் வண்டினா. சரி ஓகே, இதோட இந்த எபிசோடு 1 ஊட்டி எபிசோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல நம்மளோட ஹில் ஸ்டேஷனோட சந்திப்போம். நான் யானைக்கு இப்படி செல்ஃபி எடுக்கிறேன், நீங்க பாப்பீங்க பாருங்க. ஓ அப்படியா விஷயம்? கண்டிப்பா நடக்கும். வால்பாறையில நடக்கல, இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்கும் பாருங்க. இதுதான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கோம். ஆனா நடக்கிற மாதிரி தெரியல. நம்ம நண்பர்கள் எல்லாம் ஆழ்ந்த வேலை இருக்காங்க. நாங்க எப்படி எவ்வளவு வேகத்துல வந்தோம்னு தெரியல. உருட்டிட்டு தான் வந்தோம். கிளைமேட் பாத்தீங்கன்னா ஓரளவு இருக்கு. கூட்டமும் பாத்தீங்கன்னா என்ன கதைன்னு தெரியல. இப்பதான் வண்டியே ஏறுது. பெஸ்டா தான் இருக்குதா பார்த்தா தெரியுதுல. மழை சரி மழை ரைஸ். கோயம்புத்தூர் என்னங்க ஊரு, எங்க எப்படிங்க நீங்களா வாழ்றீங்க? சுத்தி காலங்காத்தால வர்றோம், வண்டியில வர்றேன், அவ்வளவு புகை மூட்டமா இருக்கே. என்னையா நீங்க மதுரையில அந்த புகையை கொஞ்சம் கொண்டு வாங்கய்யா. சரி வேற லெவல் ஊரு கைஸ் கோயம்புத்தூர். ஊருக்குள்ளேயே ரொம்ப நேரம் சுத்தி 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 பாத்தீங்கன்னா வர்றதுனால லேட் ஆகி போச்சு. ஏன்னா நம்ம நண்பர் ஒரு கூத்து பண்ணாயே பாருங்க. ஐயோ நான் சொல்ல ஒரு கூத்த பண்ணிடுறாங்க ஒரு டூர் கிளம்பும் போது. 2 மணி 1 மணிக்கு கிளம்ப வேண்டியது. நம்ம நண்பர் அர்ஜுன் பைரா போன் எடுக்காம இதாக்கி விட்டா. அப்புறம் அவனை போய் வீட்டுல போய் எழுப்பி விட்டு வர சொல்லி கிளப்பி விட்டு கிளம்பி மதுரையில இருந்து கிளம்பவே 2:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இங்கிட்டு வரதுக்கு கரெக்டா வந்து ஒரு 6:30க்கு வந்தோமாடா. 6:30க்கு நம்ம ஃப்ரெண்டு விட்டு ஒரு ஆளுக்கு போனோம். அங்கிட்ட போயிட்டு அப்படியே அவரை பிக்கப் பண்ணிட்டு இந்த கோயம்புத்தூர் டிராபிக்ல வண்டி கோளாரா ஓட்டுறாங்க கைஸ். கோயம்புத்தூர் மக்களே கொஞ்சம் பார்த்து கவனமா ஓட்டுங்க. திடீர்னு ரைட்ல விடுறாங்க, திடீர்னு லெப்ட்ல போடுறாங்க. ஆகா என்னடா எப்படி பறக்குறாங்க? இவ்வளவு வேகமா போய் யாரும் முடியும் காவல் வருது. ஓகே கைஸ், நம்ம நண்பர்கள் வரட்டும். அடுத்த எபிசோடு புதிய தொடக்கமா ஆரம்பிப்போம். டாடா பாய். டாடா. ஊட்டியில சந்திப்போம்.